வணக்கம். நான் கார்த்திக், பிராம்ப்லி நியூஸ் தமிழுக்காக. தலைநகரில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் கடந்த 11 நாட்களுக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை பணி நிரந்தரம், தனியாருக்கு தாரை வார்த்தல் இவற்றை எதிர்த்து தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசின் காதில் விழுந்ததா என்று தெரியவில்லை என்று அவர்கள் குமுறல்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இதற்கு பொறுப்பான அமைச்சர் KN நேரு இதை பற்றி எந்த விதமான கருத்துக்களும் சொல்லலை. சேகர் பாபு அவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சேகர் பாபு அவர்களை பற்றி நமக்கு முன்பே தெரியும். பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவருடைய உடல் மொழியெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று இந்த அரசு காது கொடுத்து கேட்கவில்லை. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்படின்ட்டு. ஆனால் 4.5 வருஷம், கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகிடுச்சு. எந்த விதமான பிரச்சனை அவங்களுக்கு சரி செய்யக்கூடிய நோக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வருது. அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, பணி நிரந்தரம் அப்படிங்கிறத கேட்டு போராடுறாங்க. இன்னொன்று, தனியாருக்கு இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியாருக்கு கொடுக்க போவதாக பேச்சுகள் வரும் பொழுது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, தனியாருக்கு போனால் 18,000 ரூபாய், 5,000 ரூபாய் குறைஞ்சி விடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. இன்னொன்று, அவங்க எல்லாருமே அடிப்படையாக இந்த சம்பளத்தை வைத்து தான் அவங்க முக்கிய வாழ்வாதாரமே இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய வீடுகள்லேருந்து குழந்தைகளுடைய செலவுலேருந்து இதை நம்பி தான் இருக்காங்க. இன்னொன்று, துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த ஆட்சிகளுக்குமே தெரியவில்லை. இந்த தனியாருக்கு மாற்றுறதுங்கிறது அதிமுக ஆட்சி காலத்திலேயே மாறிடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் செயல்பட்டு வந்த இவர்கள் இப்பொழுது தனியாருக்கு மாற்றும் பொழுது இவர்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போகுது. அப்படிங்கும்போது அவங்க அடிப்படை தேவைகளை கேட்டு அவர்கள் போராடுகிறார்கள். நீங்கள் கொரோனா நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுடைய சேவை நமக்கு அவ்வளவு பெரிய உதவியாக இருந்தது. ஒருத்தர் நம்ம தொட்டுக்கொள்ளக்கூட, தூரத்தில் பக்கத்தில் நிற்கக்கூட ஒரு பயந்த காலகட்டம். அவர்கள் துணிந்து பல்வேறு செயல்களை செய்தார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த ஒரு கேள்வி பொதுவாக எழுது. இதை நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையை தவிர தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே தனியாருக்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு இருக்கிறது. இது வெளியில் யாருக்கும் தெரிகிறதில்ல. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75% இப்போயே தனியார்கிட்ட போயிடுச்சு. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தனியாரிடம் ஒப்படைப்பது என்பது ஒவ்வொரு துறைகளுக்கு சரியாக இருக்கலாம். இவங்க பிஜேபியை, பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டினாங்க, எல்லாத்துக்கும் தனியாருக்கு விடுறாங்கன்னு. இப்போ இவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் தேர்தல் வர வரைக்கும் இவங்க எப்படி இழுத்தரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய பிரச்சனையை உட்கார்ந்து பேசுவதற்கு துறையோட சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஏன் முன்வரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. சேகர் பாபு, அந்த துறைக்கு சம்மந்தமே இல்லாத அமைச்சர் சேகர் பாபு பேசிகிட்டு இருக்காரு. KN நேரு பேசலை. முதல்ல போராடுறவங்களை போய் பார்த்து அவர்கள் என்ன பிரச்சனை அழைத்து பேச வேண்டும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ இது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா, திமுக ஆட்சி மேலே பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கு பற்றி பல்வேறு சிக்கல்கள், காவல்துறை நடக்கும் முறைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னும் 4.5 வருஷ திமுக ஆட்சி மேலே கடும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது மக்கள் தன்னெழுந்து போராடுகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஆட்சியாளர்கள் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, இதற்கு முன்பாக பார்த்தா அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி அவர்கள் போராட்டங்கள், சாம்சங் பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கிறது. கூட கம்யூனிஸ்டுகள் கூட இருக்காங்க, இருந்தும் பல்வேறு பிரச்சனை. இன்னும் நீங்கள் இது பார்க்க போனீங்கன்னா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, தொடர்ந்து திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள். ஆனால் இவர்கள் மக்கள் பிரச்சனைகளை விட்டுவிட்டு முக்கியமான பிரச்சனைகளை, அதாவது இதை மடைமாற்றம் செய்யக்கூடிய பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கிய குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்கள் தலைநகரில் ரிப்பன் பில்டிங் வாசலில் அவ்வளோ போக்குவரத்து இடத்துல அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா, அந்த ரிப்பன் பில்டிங்குள்ளே தான் மேயர் இருக்கார். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் தலைமை செயலகம் வந்துடுது. முதல்வர்லேருந்து அத்தனை அமைச்சர்களும் அங்கே தான் இருக்காங்க. இவங்க போராட்டத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. தேர்தல் நெருங்குவதால் தேர்தல் தன்னுடைய கூட்டணியை காப்பாற்றுவது,
எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை கலைப்பது, இல்லை நம்முடைய கூட்டணியை வலுப்படுத்துவது, நம்ம ஜெயிப்பதற்கான என்ன வழிகள், இது போன்ற விஷயங்களையே ஒரு அரசியல் கட்சிகள், ஒரு ஆளும் தரப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், மக்களுடைய நலன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க இந்த விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த விஜயோட மாநாட்டை என்ன செய்து அதில குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா, அரசாங்கம் நினைக்குதான்னு நமக்கு தெரியல. ஆனா, பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்தே சொல்றாங்க. உடனடியாக இவங்க இவர்களுக்கு என்னன்னா, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க மாநாடு நடத்தட்டும், என்ன வேணா அரசியல் மீட்டிங் போடட்டும், பொதுக்கூட்டங்கள் என்ன வேணா போடலாம். ஆனால், அரசாங்கத்தில இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய நலனை மட்டுமே காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, அது இவங்களுக்கெல்லாம் புரியுதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இப்ப தேர்தல் வரதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்குள்ள தேர்தல் வந்துரும். இந்த நேரத்தில இவர்கள் மக்களுடைய அதிருப்தியை அவர்கள் சம்பாதிப்பது என்பது மிகப்பெரிய தவறாக முடியும். ஏன்னா ஒரு தேர்தலோட காலகட்டங்கள் இருக்கு. அதான் தேர்தலை நோக்கியே இவர்களுடைய பயணங்கள் இருக்கும்போது இதுவும் முக்கியமான விஷயம் தானே. 4 1/2 வருஷம் விட்டுட்டாங்க. 4 1/2 வருஷம் விட்டுட்டு, இப்போ இன்னும் ஒரு 8 மாதம் இருக்கிற நேரத்தில அவங்க தெருவுல வந்து போராடுறாங்க அப்படின்னா, ஒரு அடிப்படை சம்பளம் கேட்குறாங்க. அவங்க வந்து லட்சக்கணக்கில பணம் யாரும் வாங்கல அவங்க. நீங்க தலைமைச் செயலகத்தில உட்காந்துட்டு 1,50,000 2,00,000 சம்பளம் வாங்கல அவங்க. அவங்களோட அடிப்படை சம்பளமே ரூ. 23,000 அப்படிங்கிறது அவங்களோட அடிப்படை சம்பளம். அந்த அடிப்படை சம்பளத்துக்கு அவர்களுடைய நிலை பணி நிரந்தரம் இல்லை, அவர்களுக்கு அந்த பணம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவர்கள் வீதிக்கு வந்து போகிற பாவம். ஒவ்வொரு நாட்களும் வீதியில் உள்ள ஒரு குப்பைகளை முழுதும் அகற்றி தூய்மைப்படுத்துகிறார்கள் அந்த பணியாளர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு தூய்மை இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அரசாங்கம் இதை பற்றி மிகப்பெரிய உடனடியாக யோசிக்க வேண்டும். அதற்காக தான் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு கொடுமை தாங்காமல் அவர்கள் சிந்தும் கண்ணீர் அந்த ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும் அப்படின்னு இதுக்கு பொழிப்புரை எழுதியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய பொழிப்புரை எழுதியபடியே அவருடைய கட்சி இப்போ ஆட்சி நடக்குது. அவருடைய மகன் முதல்வராக இருக்கார். இந்த நிலை இந்த ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதை அவர்கள் உணர்வதே நன்று என்பதே அனைவரும் கருத்தாகும். வணக்கம்.